சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் கோயில் நட திறக்கப்படுகிறது. அதில் ஜூலை 11, 12, 13 ஆகிய தேதியில் நம்ம மாளிகைபுரத்தம்மன் சன்னதி பக்கத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நவகிரக சன்னதிக்கு கும்பாபிஷேகம் பண்ணி அன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்காக அந்த 3 நாட்கள் கோயில் நட திறக்கப்படுகிறது. அதே போல் ஜூலை 16லேருந்து ஜூலை 21 5 நாட்கள் கோயில் நட திறக்கப்படுகிறது. அது எதுக்காக பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கான நடை திறப்பு, மாதாந்திர நடை திறப்பு தான். அதுக்காக 5 நாட்கள் கோயில் நட திறக்கப்படுகிறது. மீண்டும் ஜூலை 29 நடை திறக்கப்படுகிறது. அது எதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சபரிமலையிலேருந்து நிரபுத்திரி பூஜை வைப்பாங்க. இந்த வருடம் நிரபுத்திரி பூஜை பார்த்திங்கன்னா ஜூலை 30 அதுக்காக ஜூலை 29 மாலை நடை திறக்கப்பட்டு ஜூலை 30 பூஜை முடிந்தவுடன் அன்று இரவே இந்த கோயில் நடை சாத்தப்படுகிறது. அந்த வாய்ப்பை பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க. மண்டல மகர காலத்தில் நம்ம பகவானை நின்று தரிசனம் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜை டைம்லலாம் நம்ம ஓரளவு சாமி நின்று சாமி கும்பிடலாம். அதுக்காக தான். இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.